நாம் தமிழர் கட்சியின் கொடி எல்லா திசைகளிலும் பறக்கின்றதா? இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம். செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாடு முழுவதும் கிளை பரப்பி வேர் பரப்பி தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து தமிழ் தேசிய தத்துவத்தை கட்டமைத்து நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில்தான் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெங்கும் கிராமம் தோறும் தற்பொழுது புலிக்கொடி ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாரியாக விரும்பக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கின்றது. இன்னும் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவெடுத்து நின்றாலும் செந்தமிழன் சீமானுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகமாக வரவேற்பை வழங்குகிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இயங்கிக் கொண்டிருப்பதால் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் அவர்கள் இந்த தலைமுறையினர் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதில் மிகச் சரியானவர்கள் யார் என்பதை தேடி தேடி பிடிக்கின்றார்கள். அங்கே புலிக்கொடியை சுமந்த சோழனை போன்று நாம் தமிழர் கட்சிதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை ஆதரித்து பல லட்ச இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைகின்றார்கள். அதன் வெளிப்பாடே பல கிராமங்களில் இளைஞர்களாக முன்னெடுத்து பல இடங்களில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியின் கொடியான புலிக்கொடியை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் புலிக்கொடி பறக்கிறதா என்பதற்கான மிக முக்கிய கருவாக இந்த செயல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல தேர்தல்களை நாம் தமிழர் கட்சி சந்தித்து விட்டது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின்பால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தற்பொழுது வளர்ந்து நிற்கின்றது. இது பல லட்ச இளைஞர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்துள்ளது. தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தனித்தே பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றதால் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது போன்று அனைத்து இளைஞர்களும் இந்த நாம் தமிழர் கட்சியை அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடுகின்றார்கள். யார் எப்படி இருந்தாலும் எவர் எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி தமிழ்நாட்டில் நிச்சயமாக வளர்ந்து மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பல இளைஞர்களின் கனவாக இருந்து வருகின்றது. மேலும் இதுவரை திராவிட தேசிய கட்சிகள் கூறாத பல கொள்கைகளை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அரசியல் களத்திலும் மக்கள் மன்றங்களிலும் இளையோர் மத்தியிலும் விதைக்கின்றது, பேசுகின்றது. இதை பிடித்து போன பொதுமக்களும் இளைஞர்களும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கின்றார்கள். அதன் விளைவாகத்தான் தொடர்ச்சியாக எல்லா கிராமம் தோறும் நாம் தமிழர் கட்சி புலிக்கொடியை ஏற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. சினிமாவில் யாரு வேண்டுமானாலும் ஹீரோவாக இருந்துவிட்டு போகலாம். ஆனால் நிஜத்தின் நாயகனாக இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கையாக செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இருக்கின்றார். அதன் அடிப்படையிலும் எல்லா கிராமங்களிலும் நாம் தமிழர் கட்சியின் கொடி தொடர்ச்சியாக பறக்கவிடப்படுகின்றது. யார் எதை நம்பினாலும் எந்த சினிமா நடிகருக்கு போஸ்டர் ஒட்டினாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் தான் நமது நிஜத்தின் நாயகன் என்பதை பல இளைஞர்கள் உணர்ந்துள்ளார்கள். எனவேதான் போஸ்டர் ஒட்டுவதற்கு பதிலாக தற்பொழுது தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் கொள்கை பிடிப்பான நாம் தமிழர் கட்சியின் கொடியை ஏற்றுகின்றார்கள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் நிகழும். ஆனால் மாற்றம் என்பது என்றுமே மாறாதது என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் ஏறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். தமிழ் தலைவன் சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.